இந்த இனிய நாளில் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் அனைவரும் இங்கு கூடியிருப்பது நமது மாணவ செல்வங்களின் பட்டிமன்றத்தை ரசிப்பதற்காகவே. நமது பில்லபாங் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் சுதந்திரத்தின் முழுமையான பொருளினை உணரும் பொருட்டு மாணவர்களே இரு அணிகளாக பிரிந்து பேச உள்ளனர். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிப்பவர்கள் பெற்றோர்களா அல்லது பிள்ளைகளா? இது அன்றாடம் ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கும் நிகழ்வுகளே. இது யாரையும் குறை கூறும் எண்ணம் அல்ல, இது ஒரு கருத்து பரிமாற்றமே. இந்த பட்டிமன்றத்தினை மேலும் சிறப்பாக்க நமது பள்ளி முதல்வர் ஐயா அவர்களை நடுவராக தலைமை தாங்கி அவரின் சிறப்பான கருத்துக்களோடு தீர்ப்பு கூறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. விடுதலை திருநாளுடைய மிக சிறப்பான ஒரு சிறப்பு பட்டிமன்றம் பில்லபாங் பள்ளியிலே மாணவர்களின் அரிய முயற்சியில் நடைபெறுகிறது. காலத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல தலைப்பு. பையனை கேட்டால் எப்போ பார்த்தாலும் நான் டென்ஷனாக இருக்கேன், எனக்கு டியூஷன் கிளாஸ் இருக்குது, மியூசிக் கிளாஸ் இருக்குது, கராத்தே கிளாஸ் இருக்குது, ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது, எப்போ பார்த்தாலும் கிளாஸை தள்ளிட்டு பேரண்ட்ஸ் ஜாலியாக அவங்க பாட்டுக்கு மொபைல் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு ஒரு சைடு கம்ப்ளைண்ட். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸு நாங்கள் தான் பாவம், நினச்ச ட்ரெஸ்ஸை வாங்குகிறான், நினச்ச ஃபோனை வாங்குகிறான், நினச்ச ஃப்ரெண்டை மாற்றுறான், எங்களை மட்டும் மாற்ற முடியல அதனால் வச்சுருக்கான், இல்லைன்னா அப்பா அம்மாவையும் மாற்றிடுவான் அப்படின்னு அவங்க ஒரு சைடு புலம்புறாங்க. ஸோ யார் இந்த ஃப்ரீடத்தை நல்லா அனுபவிக்கிறாங்க? ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. கேட்டால் ஐயோ நாங்கள் தான் பாவம் சார், அவனை எதிர்த்து ஒன்றும் கேட்க முடியல, ஃப்ரீயாக இருக்கான்றாங்க. ஸோ இப்போ வெளிநாட்டிலேருந்து வெள்ளைக்காரன்ட்டேருந்து கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரம்லாம் வேறு கதை. இப்போ நம்ம வீட்லேயும் வெளியிலையும் யார் ஜாலியாக இருக்கா, யார் ஃப்ரீயாக இருக்கா, யார் ஹாப்பியாக இருக்கா, அந்த ஃப்ரீடத்தை யார் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா, பேரண்ட்ஸா பிள்ளைங்களா? ஸோ இவ்வளோ தான் அன்றைக்கி. அதனால் உங்கள் நண்பர்கள் அவங்க அனுபவங்களை பகிர்ந்துக்குவாங்க. அவங்கவுங்க வீட்டில் என்ன நடக்குது, யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பற்றி தெளிவாக சொல்லுவாங்க. கொஞ்சம் கேட்கலாம், முடிஞ்சால் சிரிக்கலாம், கைத்தட்ட முடிஞ்சால் கைத்தட்டலாம், கொஞ்சம் ஊக்குவிக்கலாம், சரியா? அதனால் பட்டிமன்றம் வந்து ஒரு சிந்தனை கருத்து பரிமாற்றம். இப்போ நாங்கள் சொல்ல போகிறது 100% அப்படியே பேரண்ட்ஸ் ஜாலியாக இருக்காங்க, 200% பசங்க மட்டும் ஜாலியாக இருக்காங்க, கிடையவே கிடையாது. எல்லாம் கலந்தது தான். பட் யார் அதிகம், யார் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க? ஒரு பையன் வந்து சொல்கிறான், நேற்று பக்கத்து வீட்டில் பெரிய சண்டை, எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் பையன் 10th படிக்கிறான், டென்ஷன் ஆகிட்டான், ஏதோ மார்க் கம்மியாகிட்டான் போகுது PT 1. இந்த டீச்சருங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, வேணுன்னே கஞ்சத்தனமாக மார்க் குறைச்சி போடுவாங்க. நல்லா எழுதுன சார், நல்லா எழுதுன சார், என்னை பழி வாங்கிட்டா சார்ன்றான். புரியல, பயங்கர சண்டை நடக்குது. டென்ஷன் ஆகி கத்துறான். நான் அப்படி எட்டி பார்த்தேன், ஆமாம் இவர் பெரிய பிரின்சிபல் வந்துட்டார் பார்க்குறதுக்கு. நான் சரி நான் உள்ளே வந்துட்டேன், ஏன் நமக்கு ரொம்ப பக்கத்துட்டு பிரச்சனை கேட்டால் அவங்க அப்பாவை பார்த்து, நீ ஏதாவது படிச்சியா, நீ உனக்கு ஏதாவது டென்ஷன் இருக்கா, உனக்கு PT 1 இருக்கா, PT 2 இருக்கா, ஸ்லிப் டெஸ்ட் இருக்கா? ஒரு டெஸ்ட் இல்லை, ஜாலியாக வர, சாப்பிட்ற, ஆஃபீஸ் போகிற, வர. எவ்வளோ டென்ஷன் தெரியுமா? காலைல நான் ஏஞ்சி என் பல்ல நானே விளக்கி, என் உடம்புக்கு நானே தண்ணி ஊற்றி, என் யூனிஃபார்மை நானே போட்டு, யாரோ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? நீ என்னடா உன் இஷ்டத்துக்கு இருக்கிற, அம்மா என்னென்னா அது இஷ்டத்துக்கு, சட்னி வச்சுன்றது ஆனால் சாப்பிட முடியல, எவ்வளோ கஷ்டம். மத்தியானம் சூப்பர் லஞ்சுன்றாங்க, வீட்டில் போய் பிரித்தா ஒன்றும் தெரியல. உனக்கு படிப்பு டென்ஷன் கிடையாது, எக்ஸாம் டென்ஷன் கிடையாது, மார்க் பிரச்சனை கிடையாது, 10th வந்ததுலேருந்து போர்டு எக்ஸாம் டார்ச்சர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டான், நீலாம் ஒரு அப்பாவா? அவர் யோசிக்கிறார், என்ன பார்த்தார், கரெக்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க, அப்பா தான், இன்னும் பிரச்சனை. அப்பாலாம் சும்மா டப்பான்றான், வேஸ்ட்டு. அம்மாவை பார்க்குறான், அம்மா ஆகுன்றாங்க, நான் உனக்கு சமைச்சு கொடுத்தேன், சும்மா நிறுத்து, நீலாம் சும்மா, நீ அம்மா இல்லை சும்மா. ஸோ பையனுக்கு அவ்வளோ டென்ஷன், அவனுக்கு ஃப்ரீடமே இல்லை, ஃபீல் பண்ணுறான், சரியா? ஸோ யார் எப்படி என்னன்னு தான் இங்கே கொஞ்சம் பேச போகிறாங்க. உங்கள் பேச்சாளர்கள்லாம் யாருன்னு முன்னாடி ஒரு சின்னதாக சொல்லிடுறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, சரிங்களா? இப்போது நம்ம இந்த சைடு உட்காந்துருக்காங்களே, ரைட் சைடு, இவங்களாம் யாரை பற்றி பேச போகிறாங்கன்னா, பிள்ளைகள் தான் ஜாலியாக இருக்காங்க, அவங்கள மாதிரி ஜாலியாக இருக்கவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. சூப்பராக அனுபவிக்கிறார் எல்லாத்தையுமே. தன்னுடைய ஆதங்கத்தெல்லாம் அருமையாக கொட்ட வருகிறார் நம்முடைய அருமை தம்பி குருசில் அவர்கள், 10ஆம் வகுப்பு மாணவர். கைத்தட்டல் கொடுக்கலாமே.
ஸோ அதை தொடர்ந்து பிள்ளைங்க இன்னும் எவ்வளோ ஜாலியாக எந்தெந்த விஷயத்திலலாம் இன்னும் ஜாலியாக இருக்கிறாங்க. சாமி கும்பிட்றதுலேருந்து, படிக்கிறதுலேருந்து, சாப்பிட்றதுலேருந்து, ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து, ஃபோன் வாங்குறதுலேருந்து, டிவி பார்க்கறதுலேருந்து பல விஷயத்தை அடிக்க சொல்ல வராங்க ஓவியா அவர்கள். 9th ஸ்டாண்டர்ட் மாணவி. பேரண்ட்ஸ்லாம் சுத்த வேஸ்ட்டு சார், பாவம் சார். அவங்களாம் சம்பாரித்து அடிமையாக கிடக்கிறாங்க சார். இந்த பிள்ளைங்க அவங்கள ஆட்டி படைக்கிறாங்க சார். பிள்ளைங்க தான் சார் கிங், அவங்கள மாதிரி யாருமே இல்லை சார் பேச வராங்க அனிஷா அவர்கள். பிள்ளைங்களை எல்லா டியூஷன் கிளாஸ்லையும் சேர்த்து விட்டு இஷ்டத்துக்கு வீட்டில் உட்காந்து ஜாலியாக டிவி பார்த்துட்டு அநியாயத்துக்கு என்ஜாய் பண்ணுற பெற்றோர் அப்படின்னு பேச வர்றது நம்ம அபினேஸ்வரன். சும்மா இவங்க பண்ணுற தப்புக்கெல்லாம் எங்களை காரணம் காட்டிட்டு நீ மார்க் வாங்கலை, நீ அது பண்ணல, இது பண்ணலன்னு சொல்லிட்டு நினச்சதை சாப்பிட்டு நினச்சதை சுற்றிட்டு ஆஃபீஸில் ஏதாவது மீட்டிங் சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு ஜாலியாக வர அப்பா அம்மா தான் அப்படின்னு பேச வர்றது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய யுவன் சங்கர் ராம் அவர்கள். அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் பிள்ளைங்களை எவ்வளோ அடிமையாக வச்சுருந்தானோ அதே மாதிரி இன்றைக்கி பெற்றோர்கள் பிள்ளைகளை அடிமையாக வச்சுருக்காங்க. பிள்ளைங்க நினச்சதை சாப்பிட முடியல, நினச்சதை படிக்க முடியல, நினச்சதை எதுவுமே பண்ண முடியல, எல்லாம் ஏன் இஷ்டத்துக்கு தான் செய்யணும் அப்படின்னு டிசைன் பண்ணி டைம் டேபிள் போட்டு பிள்ளைங்க லைஃபே வீணாக்கி, ஆனால் அவங்க மட்டும் ஜாலியாக இருக்கிறாங்க. பார்க்கவே வைத்தச்சலாக இருக்குன்னு சொல்ல வராங்க ஐஸ்வர்யா தேவி அவர்கள். ஸோ இப்பொழுது பட்டிமன்றம் ஆரம்பமாகிறது. முதலில் பெற்றோர்களே அதிக சுதந்திரத்தை அனுபவிக்கிறார்கள். பேரண்ட்ஸு ஜாலியாக இருக்கிறாங்க, பிள்ளைங்க பாவம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை கொட்ட வருகிறார் அபினேஷன் அவர்கள். வருக வருக. அறிவுசார் நடுவர் அவர்களே, சுதந்திரத்தின் பொருள் அறியாமல் உரையாற்ற வந்திருக்கும் எதிரணி நண்பர்களே, அவைக்கு வந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, என்னை போன்றவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் மற்றும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் பேச வந்திருக்க தலைப்பு சுதந்திரத்தில் முழுமையாக அனுபவிக்கிறது பெற்றோர்களேன்றதை பற்றி தான். ஐயா, சுதந்திரம்னா என்ன ஐயா? தெரியலப்பா, தெரிஞ்ச நான் எங்கே உட்காந்துருக்கேன் சொல்லு பார்ப்போம். நாம் செய்கிற செயல் வேற ஒருத்தவங்களை பாதிக்காமல் இருக்கிறது தான் ஐயா உண்மையான சுதந்திரம். நம்முடைய எண்ணம், செயல், சொல், இது மூணுத்துலேயும் சுதந்திரம் இருக்கணுமா இருக்கக்கூடாது ஐயா? என்ன சொன்னீங்க தம்பி? எண்ணம், செயல், சொல் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து இருந்தால் இருக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு சுதந்திரமே எங்களுக்கு கிடையாது ஐயா. இந்த காலத்தில் எத்தனை வீட்டில் பிள்ளைங்க பேசுகிறத பெரியவங்க காது கொடுத்து கேட்குறாங்க. ஒரு விஷயம் பேச வந்தாலே என்னப்பா அதிக பிரசவத்தரமாக பேசுகிற, வயசுக்கு மீறின பேசலாம் பேசுகிற, என்ன பெரிய மனுஷன் ஆகிட்டியா அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் சொல்ல வந்த விஷயத்தில் இருக்க நன்மை தீமைகளை எந்த பெற்றோர்களும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. பல பெற்றோர்கள் என் பையனை டாக்டருக்கு படிக்க வச்சிட்டேன், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே கோச்சிங் கிளாஸில் போட்டால என்ன பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஐயா, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவனுக்கு நம்ம என்னவா ஆகணுன்றது தெரிஞ்சிருக்குமா ஐயா? டிகிரி முடிச்ச பையனுக்கே தெரிய மாட்டேங்குது, இல்லை 8th படிக்கிறவங்க எங்கேப்பா தெரிய போகுது? நீ பேசுப்பா. அப்படி ஆசை வந்தாலும் அவங்கள டாக்டர், இன்ஜினியர் என்ற ஒன்வே ரூட்டில் வலுக்கட்டாயமாக அவங்கள அனுப்புகிறாங்க. இங்கே சுதந்திரமாக செயல்படுவது யார் ஐயா? அந்தந்த வீட்டில் பார்த்தா தான் தெரியும் தம்பி, வீட்டுக்கு வீடு மாறுபடும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அது பெற்றோர்கள் தான் ஐயா. சூப்பர், வெரி குட். இதில் வேற என் பையனை டாக்டர் படிக்க வச்சதுனால தான் அப்ராடில் போய் செட்டில் ஆகிருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், லைஃபே செட்டில் ஆகிருக்குன்னு வேறு சொல்கிறாங்க நிறைய பெற்றோர்கள். அவன் வெளிநாட்டுக்கு போயிடுறான், அப்படியே அப்பா அம்மா விட்டு வெளியிலே போயிடுறான் மொத்தமாக. அடுத்ததாக நான் சொல்ல போகிற விஷயம் நண்பர்களை பற்றி ஐயா. எத்தனை பெற்றோர்கள் நண்பர்களோட பிள்ளைகளை பழக விடுறாங்க, விளையாட விடுறாங்க? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் பெற்றோர்களே. நீங்கள் சின்ன வயசில் இருந்தபோது நல்ல நண்பர்கள் யார், கெட்ட நண்பர்கள் யார் என்று பிரித்து பார்த்து பழக உங்களுக்கு சுதந்திரம் இருந்துச்சு. ஆனால் அதே சுதந்திரத்தை நீங்கள் எங்களுக்கு தரவே மாட்டீங்க. ஃப்ரெண்டு கூட பேசுனா தப்பாப்பா? தப்பே இல்லையே, அவனுக்கு தான் நிறைய விஷயம் தெரியும். அப்பா அம்மாவோட அழகாக வழிகாட்டுறது யார்? ஃப்ரெண்டு தான். கண்டிப்பாக இல்லை, இது நெருப்பு, இது சுடுன்னு சொல்கிறத விட நம்ம அதை பட்டு புரிஞ்சிங்கன்னா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் லைஃப். பட்டு புரிஞ்சுக்க வேணாம், பட்டு பொசுங்கிடணும், அப்போ தான் தெரியும். சூப்பராக இருக்கும். பட்டும் வானத்தில் பறக்கும்போது சுதந்திரமாக பறக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் உத்து பார்த்தா தான் தெரியும் பட்டத்தோட கயிறு யார் கையில் இருக்குன்னு.
என்னதான் எங்கள் ஆசைகள் விருப்பங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதா நினச்சாலும் டிசிஷன் மேக்கராக எப்பவுமே இருக்கிறது பேரண்ட்ஸ் தான் ஐயா. இப்போ நம்ம ஃபேமிலியாக போய் சாப்பிட உட்காரோம் ஐயா. சாப்பிட உட்காரும் போது டே அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத என்ன எங்களை கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் என்ன சாப்பிட்ணுன்றதை கூட எங்கள் பெற்றோர்கள் தான் முடிவு செய்கிறாங்க. அதே அவங்களுக்கு வேலை அதிகமாக இருந்தால் உடம்பு சரியில்லைன்னா கண்ணு செல்லம் பட்டி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிக்கோ, உனக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணிக்கோன்னு எங்களை மைண்ட் வாஷ் பண்ணி எது எங்களை சாப்பிட வேணான்னு தடுத்தாங்களோ அதையே சாப்பிட வைக்கிறாங்க. இறுதியாக ஒன்று கூறிக்கொள்கிறேன் நடுவர் அவர்களே, பெற்றோர்கள் அவர்கள் வாழ நினைத்த வாழ்க்கையை எங்களை சுமக்க வைக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கை கொண்டாடப்பட வேண்டும் என்றால் எங்களை எங்களாக வாழ விடுங்கள். பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் பெற்றோர்களின் கனவு என்னும் சிலுவையை சுமந்து கொண்டே தான் இருக்கிறோம். பட்டத்தின் கயிறை இறுக்கி பிடித்தால் அருந்துதான் போகும். சற்று தளர பிடியுங்கள். நாங்கள் வளைந்து நெளிந்து முன்னேறி மேலே பறப்போம். அச்சம் வேண்டாம். வாய்ப்புக்கு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ அபினேஸ்வரன் ரொம்ப அருமையாக தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ஹோட்டலில் போய் உட்காந்து ஆசைப்பட்டது சாப்பிட முடியல. ஆசையாக இருக்குது, பார்க்குறதெல்லாம் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது, பார்க்காத வாங்காத எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. பேரண்ட்டாகவே இல்லை. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேச முடியுதா? ஃப்ரெண்டு நமக்கு வாழ்க்கையில் வழிகாட்டி ஒளியூட்டி என்னென்னவோ பண்ணுவான். அவன் நல்ல வழி சொல்லுவான், அதை கேட்கக்கூடாதுன்றாங்க. இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க பிள்ளைங்களன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கத்தை அருமையாக வெளிப்படுத்தினார். சிறந்த பேச்சு, வாழ்த்துக்கள். அதற்கு அடுத்ததாக பேசுவதற்கு முன்பாகவே 3 முறை தண்ணீர் குடித்த நம்முடைய குருசில் அவர்கள். ஆக பேசிய பின்பு எவ்வளவு குடிப்பார் என்று தெரியாது. தண்ணீர் மட்டும், சரியா? என்ன பிள்ளைகள் சுதந்திரத்தை அனுபவிக்கிறார்கள். பிள்ளைங்க தான் ரொம்ப ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை சுவாரஸ்யமாக சொல்ல கடந்த 4 நாட்களாக தவித்து கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு களமும் தளமும் அமைந்திருக்கிறது. அவருக்கென்றே ஒரு ரசிகர் பட்டாளம் இங்கு இருக்கிறது. அவரை அன்போடு வருக வருக என்று அழைக்கிறேன். எங்கள் மாங்குமிங்கு நடுவர் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் சபையோருக்கும் என் தரப்பு அணியினருக்கும் என் எதிர்த்தரப்பு அணியினருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிப்பவர்கள் பெற்றோர்களா பிள்ளைகளா? ஐயா, இது ஒரு மிக சிறப்பான தலைப்பு ஐயா. இந்த காலத்தில் பெற்றவங்களை விட பிள்ளைங்க தான் நிறையா சுதந்திரத்தை அனுபவிக்கிறாங்க. எங்கே நினைக்கிறாங்களோ அங்கே போகிறாங்க. என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்றாங்க, என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கிறாங்க. ஆனால் பெற்றவங்க அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை கூட சாப்பிட முடியாமல் பிள்ளைங்களுக்கு தான் வகை வகையாக சமைச்சு கொட்டுறாங்க. இது மட்டுமா ஐயா, இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் பேரண்ட்ஸே மிரட்டுவாங்க ஐயா. என்னை திட்டுனீங்கன்னா அவ்வளோதான், சைல்டு ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு பெற்றவங்களே ஆட்டி மடிச்சிடுறாங்க ஐயா. பெற்றவங்களை மட்டும் மிரட்டுறாங்க, ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸையும் சேர்த்து வச்சு மிரட்டுறாங்க. டீச்சரை மட்டும் மிரட்டுறாங்க, பிரின்ஸ்பாலையும் அதுக்கு மேலே மிரட்டுறாங்க. காலம் அப்படி இருக்குது. சுதந்திரம் ரைட்டுப்பா, பேசுப்பா ஐயா. இப்போ பிள்ளைங்களுக்கு ஒன்றுனா சைல்டு ஹெல்ப்லைன் ஒன்று இருக்குயா, ஆனால் பெற்றவங்களுக்குனா பேரண்ட்ஸ் ஹெல்ப்லைன் ஒன்று இருக்குதா ஐயா? நல்ல ஐடியாப்பா, சொல்லி ஏற்பாடு பண்ணுவோம் கண்டிப்பாக. சரி, இந்த காலத்தில் சைல்டு ஹெல்ப்லைன் தேவையில்லையா? பெற்றவங்க ஐயோ என் பையனை கொல்ற பார்க்குறானே, என்னை திட்டுறானேன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் ஹெல்ப்லைன் தான் தேவை. செஞ்ச மாதிரியே சொல்கிறியப்பா, வீட்டில் நடக்குதா இல்லை? கரெக்டாக, ரைட், வெரி குட், வெரி குட். ஐயா, இப்போ இருக்கிற அப்பாக்கெல்லாம் தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வெளிநாடு வெளியூர் சென்று அவங்களுக்கு அந்த வேர்வை சிந்தி சம்பாதித்த அந்த பணத்தை அவங்க பிள்ளைங்களுக்கு அனுப்புகிறாங்க ஐயா. இவங்க எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பாக்கள் தான் அங்கே பண கஷ்டம், துணிமணி கஷ்டம், சாப்பாடு கஷ்டம்னு அவங்களே வரட்டி கொண்டு பிள்ளைங்களுக்காக வழுத்து கொட்டுறாங்க ஐயா. அப்பாவே அந்த வருடத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். ஆனால் இவங்க அதுலேயும் அப்பா எனக்கு அங்கே கூட்டிகிட்டு போயேன்ப்பா, இங்கே கூட்டிகிட்டு போயேன்ப்பா, அதை வாங்கித்தாப்பா, இதை வாங்கித்தாப்பான்னு அவர் வந்து அந்த ஒரு வருடம் அந்த ஒரு முறையும் சரியான தூக்க கூட இல்லாமல் போவார் திரும்பி வெளியூருக்கு.
அதில் இவங்க ஆனால் அப்பா அம்மா ஊரில் இருக்கும்போது இங்கே இருந்துக்கிட்டு மொபைலில் கேம் விளாடுவாங்க, டிவியில் ஏதாச்சும் போட்டு பார்ப்பாங்க, சோஷியல் மீடியாவில் இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணி இல்லாத வாழ்த்தனமான அட்டகாசங்க எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனால் பிள்ளைங்க ஏதாச்சும் அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா மட்டும் பெற்றவங்க கிட்ட, அப்பா அம்மா எனக்கு ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் வாங்கி தாயாம்மா ப்ளீஸ்மான்னு அப்படியே அந்த நெருப்பு கூட அந்த ஐஸ் கட்டி அவ்வளோ சீக்கிரத்தில் உருக்கிடாதையா. இவங்க அப்படியே அந்த ஒரு வார்த்தை அம்மா அப்பான்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்பயே அப்படியே உருகி அப்படியே ஊற்றிடுவாங்கய்யா. அருமை அருமை, சிறப்பாக சொன்னோம். அதே மாதிரி தான் பிடி டெஸ்ட்டில் மார்க் குறைஞ்சிட்டா மிஸ் மிஸ் அழகா, அதே மாதிரி சொன்னது நான் இல்லை குருசில், சரியா? ஸோ அந்த கெப்பாசிட்டி இருக்குது. வெரி குட்பா. சரி, பையன் ஆசைப்பட்டுட்டாங்களேன்னு பெற்றவங்களும் பையனுக்கு பிடிச்ச ஃபோனே வாங்கி கொடுத்துருவாங்க, அவங்க கேட்ட ஃபோனே வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் கடைசியில் இவங்க வெறும் அந்த 2000 ரூபாய் பட்டன் ஃபோனை தான் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சம்பாதிக்கிற சம்பளத்திலேருந்து அவங்களுக்காக கால அளவு கூட செலவு பண்ண முடியாத அளவுக்கு அவங்க சுதந்திரம் தடைப்பட்டு போயிருக்கு. இது மட்டுமாய்யா, அவங்களுக்கு வேறு பாக்கெட் மணி வேறு, அதுவே ஒரு 5000 6000 கிளம்பிடு இந்த இன்னைய காலகட்டத்தில். அதையும் அவங்க வைத்து ஏதாச்சும் நல்ல செலவு, நல்ல முறையில் அதை செலவு பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்கய்யா. ஏதாச்சும் தேவையில்லாத செலவு, வெட்டி செலவு அதான் பண்ணிட்டு வருவாங்க. அந்த காலத்தில் தான் சின்ன பசங்க சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு நாட்டுக்காக போராடுவாங்கய்யா. இந்த காலகட்டத்தில் ஐயையோ பப்ஜியை பேன் பண்ணிட்டாங்களே, டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்களே, என் உழைப்பு போச்சே, என் ஃபாலோவர்லாம் போச்சேன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு உண்ணாவிரத போராட்டம் என்னென்ன இருக்க முடியுமோ அதெல்லாம் இருப்பாங்கய்யா. மறுபடியும் சொல்கிறேங்கய்யா, அந்த காலத்துலலாம் பசங்க போராட்ட அட்டையை தூக்கிட்டு சுதந்திர போராட்டத்தில் போய் கலந்துப்பாங்க. இப்போ இருக்கிற பசங்களாம் தூக்கின்னு மொபைலை தூக்கின்னு ரூம்குள்ளே போவாங்க. ரூம்குள்ளே எதுக்கு போகிறான்னு உனக்கு தெரியலையப்பா. வாழ்க்கை போராட்டத்தை சமாளிக்க போகிறான் அவனுக்கு. அந்த போராட்டத்துக்கு ஒரு விடிவு கிடைக்காதா? இந்த செல்ஃபோன் என் வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லாதான்னு விடுதலையை தேடுறான்ப்பா. தப்பாக சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா, ஐயோ இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடணும்ப்பா, 4 நாளாக ஃபாலோவர்ஸ் இல்லைப்பா, பப்ஜியில் மிஷின் முடிக்கணும்ப்பா, ஃப்ரீ ஃபயரில் ஈவெண்ட்டுப்பா 5 நிமிஷம் தான் இருக்கா, அதுக்குள்ளே விளாட்ணும்ப்பா. நான் பார்த்த ஆள் லைக் போடலையேப்பா, இன்னும் போட்டு முடியலையே, லைக் வரவே இல்லையே, செத்தெல்லாம் போல இருக்குன்றான். பெற்றவங்க இல்லையா, பெரியவங்களே ஏதாச்சும் ஒரு அறிவுரை சொன்னாலே, அப்பா பூமர் மாரி பேசாதப்பா, அம்மா பூமர் மாரி பேசாத, பூமர் ஆண்டி, பூமர் அங்கிள்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்கய்யா. பூமர் மிஸ்ஸு, பூமர் பிரின்சிபல் வந்துடும் அப்படியே ஃபுல்லாக சொல்லவே கூடாது எதுவும். ரைட். பெற்றவங்க அந்த டிவி ரிமோட்டில் இப்படி அந்த ஒரு பட்டனை அந்த ஆன் பண்ணுறதுக்கு கூட பட்டனை அமுக்கிறதுக்கு ஒரு பாடுபடுவாங்க பாருங்க. அப்பா என்னப்பா பார்க்குற நீ கொடுப்பா, போகலை நேரத்துக்கு சோட்டா பீம் போட்டு இருப்பாங்க, சுட்டி டிவியில் ஜோரா பூச்சி போட்டு இருப்பாங்க, போக்கேமான் ஐயோ இன்னைக்கு முக்கியமான எபிசோடுப்பா பார்த்தே ஆகணும், அதுதான். ஆமாம், 1.5 லட்ச ரூபாய்க்கு டிவி வாங்கி கொடுத்து அனாதையாக உட்காந்துருப்பார் அந்த ஆள். ஒரு ரிமோட் எடுத்து மாற்ற முடியாது. அப்படியே அவர் எடுத்து மாற்றினா கூட அம்மா விட மாட்டாங்க, பவரே இருக்காது. வாங்கி கொடுத்தது அவர் தான். 1.5 லட்சம் 2 லட்சம் டிவி வாங்கி கொடுத்துட்டு கடைசியில் மாற்றுறது நம்மளால் தான் மாற்றிட்டு இருப்பான். அதுவும் அதை கூட ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க ஐயா, அதை போட்டு விட்ருவாங்க, கையில் ஃபோன் வச்சு நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. அது மாட்டு நீங்கள் அதை ஓடும், இங்கே மாட்டு ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் ஹோம்ஒர்க் நோட்டு வச்சுருப்பாங்க, அதை சொல்லணும். இது 2லேருந்து பார்த்து ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க, சரியா? நம்ம பசங்க படிக்கிறதுல மல்டி டாஸ்கிங் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி கேம் விளையாடுறதுல, ஒரே நேரத்தில் சோஷியல் மீடியாவில் வீடியோ அப்ளை பண்ணுறதுல, டிவி பார்க்குறது எல்லாத்துலேயும் மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்கய்யா. அனுபவத்தை இவ்வளோ அழகாக யாருமே சொல்ல முடியாது. சூப்பராக, வெரி குட். ஐயா, நீங்கள் பிள்ளையாக இருந்தபோது உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியும். இப்போ நீங்கள் பெற்றவங்களாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக என்னென்ன கஷ்டப்படுறீங்களோ உங்களுக்கு தெரியும்க்கா. நல்லா பேசுவான்னு பட்டிமன்றத்துக்கு விட்டா, என்னை பார்த்து நீ பிள்ளையாக இருந்தியா, பெற்றோராக இருந்தியா, எப்போ கஷ்டப்பட்ட, ஏன் கஷ்டப்பட்ட? நல்ல கேள்வி, நல்லது. அதனால் இந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கூறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. இதோடன் என் உரையை முடித்துக்கொள்கிறேன். வாய்ப்பு தந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி, வணக்கம்.
நல்ல ஒரு அழகான ஒரு மழலை தமிழ், கொஞ்சு தமிழ், குழந்தை தமிழ் மாதிரி கேஷுவலாக ரொம்ப சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை பட்டவர்த்தனமாக யதார்த்தமாக வெளிப்படுத்திய குருசில் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கைத்தட்டல் கொடுத்து பாராட்டலாம். இப்போ யுவன் சங்கர் ராம் என்ன சொல்ல வர்றாருன்னா, பெற்றோர்கள் தான் மிகவும் சுதந்திரமாக நினைத்த வாழ்க்கையை நினைத்தபடி வாழ்கிறார்கள், அவர்களே சுதந்திரத்தை மிக அதிகமாக அனுபவிக்கிறார்கள் என்று அபினேஸ்வரனுடைய கருத்துக்கு மேலும் வலு சேர்க்க வருகிறார். வருக வருக. என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கும் என்னை வளர்த்த தம் முத்தமிழுக்கும் இங்கே வீட்டிற்கும் நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இனிய மாணவ செல்வங்களே, எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஐயா, நீங்கள் எடுத்திருக்கிற தலைப்பு மிகவும் அருமையானது. நான் இப்பொழுது சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிப்பது பெற்றோர்கள் என்ற தலைப்பில் பேசப் போகிறேன். ஐயா நடுவரே, சுதந்திரம் என்பது அனைத்து உயிரினத்துக்கும் உரியது. ஒருவரின் தனிநபரின் சுதந்திரத்தை பறிப்பது உலகின் மிக கொடுமையான செயல். நம்ம இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்ததுன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம நாடு பிரிட்டிஷ் மக்கள் ஆட்சியில் இருந்து வெளிவர சுதந்திரத்துக்கு குரல் கொடுத்தார்கள். ஆனால் நடுவர் அவர்களே, அந்த காலத்திலே பெற்றோர்கள் தங்கள் தொழிலை தான் அவர்கள் பிள்ளையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆணித்தனமாக வற்புறுத்தினார்கள். எடுத்துக்காட்டுக்கு, ஒரு விவசாயியின் பிள்ளை விவசாயம்தான் செய்ய வேண்டும், அவங்க அப்படியே அந்த ஜென்ரேஷன் ஃபுல்லுமே விவசாயம்தான் செய்ய வேண்டும் என்று கட்டுப்பாடு வச்சுருந்தாங்க. இந்த காலத்திலும் பெற்றோர்கள் அவங்களது பிள்ளையை சுதந்திரத்தை பறிக்கிறார்கள். இந்த காலத்தில் ஒரு மாணவர் 11th போகும்போது என்ன குரூப் எடுக்கணும், என்ன சப்ஜெக்ட் அவனுக்கு பிடிச்சிருக்குது அதை எடுக்கணும் என்பதையும் பெற்றோர்கள் தான் முடிவு எடுக்கிறாங்க, பிள்ளைகள் இல்லை. இதிலே நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்களோட முதல் சுதந்திரமே பறிக்கப்படுகிறது. 11th முடிவெடுக்கிறாங்க. சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, பிறக்கும் போதே முடிவெடுத்துறாங்க. நீ 11th எந்த குரூப் படிக்கணும் எந்த குரூப் படிக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறாங்க. சில பேரண்ட்ஸ் என்னென்னா, டெலிவரி ஆகும்போதே உங்களுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு, இன்ஜினியர் பிறந்திருக்கார், என்ன குழந்தை பிறந்திருக்கு, டாக்டர் பாப்பா பிறந்திருக்காங்க, பிறந்தவனே முடிவு பண்ணிடுறாங்க. பிறக்கும்போது அது ஆணோ பெண்ணோ அல்ல, பிறக்கும்பொழுதே அது என்னது, இன்ஜினியர் அல்லது டாக்டர். ரைட்பா, பேசுங்க. அதே மாதிரி அந்த மாணவர் 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு போகும்போது கூட என்ன டிகிரி எடுக்கணும்னா அந்த மாணவர்களின் பெற்றோர்கள் தான் முடிவு எடுக்கிறாங்க. என்ன வேலைக்கு போகணும், நீ டாக்டர் ஆகணும், மாமா பையன் டாக்டர் ஆகிட்டா நீட் கிளியர் பண்ணி, அதேமாரி நீனும் நீட் கிளியர் பண்ணி டாக்டர் ஆகணும். இதுமாரி கம்பேர் பண்ணுறதுனால அந்த பிள்ளைகளின் கனவு அப்பயே அழிக்கப்படுகிறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மாணவனுக்கு அந்த ஜாபுக்கே போக பிடிக்காது. அவங்க பெற்றோர் கம்பல்ஷனால் தான் அவன் அந்த ஜாபுக்கே போகிறான். நடுவரே, சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு மாணவர் எவ்வளோ மணி நேரம் படிக்கிறாங்கன்னு தெரியுமா? ஒரு 4 மணி நேரம் படிக்கிறேன்னு சொல்கிறான். அது ஆனால் எத்தனை மணி நேரம் கடவுளுக்கு தான் வெளிச்சம்பா. ஒரு மாணவர் 7 முதல் 8 மணி நேரம் வரைக்கும் ஸ்கூலில் படிக்கிறாங்க. இதே வீட்டுக்கு வந்தால் நேராக பெற்றோர்கள் டியூஷன் இல்லைனா கோச்சிங் சென்டருக்கு அனுப்பி விட்டுடுறாங்க. அங்கே 1 to 2 hours வரைக்கும் படிக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு ஃப்ரீ டைமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஃப்ரீ டைமில் அவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்கிறாங்க, அவங்க டிவி பார்க்குறாங்க, இதுமாரி பண்ணுறாங்க. ஆனால் பிள்ளைகளை பற்றி கவலையே படுறதில்ல. நம்ம பிள்ளை இந்த இதுக்கு கேட்டகரிக்கு எலிஜிபிளாக இருக்காங்களா, அதுமாரி பார்க்காம அவங்கள நேராக டியூஷனுக்கு அனுப்பிச்சி விட்றது, இந்தமாரி நீட் எக்ஸாம் எழுத அனுப்பிச்சி விட்றது, இதுமாரி பண்ணுறாங்க. அதுமாரி கம்பேரிஷன் ஒரு மிகவும் ஈவுகட்ட செயல் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நடுவர் அவர்களே, கனவுனா என்னன்னு தெரியுமா? கனவு அந்த அளவுக்கு சரியாக எனக்கு தெரியாதுப்பா, இன்னும் புரியல. நீங்கள் எந்த கனவை பற்றி சொல்கிறீங்கன்னு எனக்கு இன்னும் சரியாக விளங்கல. பகல் கனவா இல்லை வேறு ஏதாவது கனவாப்பா? நல்ல கனவு தானே சொல்ல வரீங்க? நல்ல கனவு தான். நல்ல பிள்ளை, நீ நல்ல பிள்ளை, கரெக்டாக சொல்லுப்பா. நம்ம அப்துல் கலாம் ஐயா கனவை பற்றி ஒரு அழகான கவிதை சொல்லியிருக்காங்க. தூக்கத்தில் வருவது கனவல்ல, நம்ம தூங்கை விடாமல் செய்வதே கனவு. பெற்றோர்கள் அவங்க வாழ்க்கையில் சாதிக்க முடியாததெல்லாம் அவங்க பிள்ளையை வச்சு சாதிக்க நினைக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தரால் டாக்டர் ஆக முடியல, அதனால அவங்க பிள்ளையை டாக்டர் ஆக்கி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவனை வற்புறுத்தி நீட் எக்ஸாம் எழுத வச்சு அவனை டாக்டர் ஆக்கி காட்டுறாங்க. நடுவரை, இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிப்பது பெற்றோர்களே என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி தெரிவித்து நான் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன படிக்கிறதுன்னு முடிவு பண்ண முடியல, என்ன வேலைக்கு போகிறதுன்னு முடிவு பண்ண முடியல, எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஆதங்கம் யுவன் சங்கர் ராம். எல்லாமே யார் டிசைட் பண்ணிடுறா? பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணிட்டு அவங்க ஜாலியாக இருக்காங்க. பிள்ளைங்களுடைய சுதந்திரம்
மொத்தமாக பறி போயிடுச்சுனார். சரியா? ஒரு முறை கைத்தட்டி பாராட்டலாம் அவருக்கு. வாழ்த்துக்கள். அவர் சும்மா ஏதோ வாய்க்கு வந்து சொல்லிட்டு போயிட்டார் அப்படிலாம் கிடையாது சார். உண்மையாக லைஃப்பை சூப்பராக என்ஜாய் பண்ணுறது சில்ட்ரன்ஸ் தான். பிள்ளைங்க மாதிரி லைஃப்பை யாராலையும் என்ஜாய் பண்ண முடியாது. எல்லா இடத்துலையும் அவங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்ல வராங்க நம்முடைய 9ஆம் வகுப்பு மாணவி ஓவியா அவர்கள். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கத்திற்குரிய நடுவர் அவர்களே, எதிரணியில் உள்ள நண்பர்களே, எனது அணியில் உள்ள நண்பர்களே, இங்குள்ள சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் எனது அன்பான விளக்கங்கள். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பானது சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிப்பவர்கள் பிள்ளைகளா அல்லது பெற்றோர்களா என்பதே ஆகும். பிள்ளைகள் தான் சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிப்பவர்கள் என்று உறுதியாக பேச வந்துள்ளேன். யாரிடமும் சுதந்திரமாகவும் சுயநலம் இல்லாமலும் பழகுவது பிள்ளைகளின் சிறப்பாகும். ஐயா, பெற்றோர்கள் அவங்களோட சந்தோஷம் சுகதுக்கம் எல்லாத்தையும் மறந்து வீடு வாசல் காரன் எல்லாத்தையும் விட்டு வெளியூர் வெளிநாடுன்னு போய் ஓவர் டைம்லாம் வேலை பார்த்து தன் பிள்ளை எப்படியாவது நல்லா படிச்சிடணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒழுங்காக சாப்பிடாம தூங்காமல் உடம்பை பார்த்துக்காம கூட அவன் பிள்ளையோட சந்தோஷம் பார்த்து எந்நேரமும் நினச்சி அவன் பிள்ளைக்காகவே அவங்க வாழ்க்கையை முழுசாக வாழ்கிறாங்க. அவங்க சுதந்திரத்தை இதில் அவங்க முழுமையானது தன் பிள்ளைக்காகவே நினச்சி வாழ்கிட்டு இருக்காங்க. போடுற ஷூ ட்ரெஸ்ஸில் இருந்து சாப்பிட்ற சாப்பாடு யூஸ் பண்ணுற ஃபோன் வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சதாக தான் பிள்ளைகளுக்கு வாங்கி தராங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கணுன்றதுக்காக தன்னோட சந்தோஷம் இதையே மறந்து பிள்ளைக்கு சிறப்பாக பண்ணணுன்னு சொல்லிட்டு அவங்க அதே பழைய ட்ரெஸ்ஸு ஷூன்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து பேசின எதிரணியில் சொன்னாங்க, நண்பர்களோட சுதந்திரமாக பழக விட மாட்டாங்கன்னு. உன் நண்பன் யார் சொல்லி நீ யார் என்று சொல்கிறேன் என்று சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தவறான நண்பர்களோடு சேர்ந்து தான் பிள்ளை தவறான எந்த ஒரு இதுலேயும் போயிடக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகிட்ட வந்து இவங்களோட சேரு இதை பண்ணாத பண்ணுவாங்களே தவிர தன் பிள்ளைங்க யாரோடையும் போய் பழகக்கூடாதுன்ற எந்த ஒரு எண்ணமும் பெற்றோர்கள் கிடையாது. அப்படி தான் ஒரு நாள் அன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பேசிகிட்டு இருந்தப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், நீ என்னடா ஆக போகிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொன்னான், நான் ஐஏஎஸ்ல டாக்டராக வேண்டான்னா. சரி உங்கள் அப்பா என்னடா படிச்சிருக்காருன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், டிகிரி படிச்சிருக்காருன்னா. சரி உங்கள் தாத்தா என்னடா படிச்சிருக்காருன்னு கேட்டதுக்கு 10th படிச்சிருக்காருன்னா. உங்கள் அப்பா வந்து டிகிரி படிச்சிருக்காரு, உங்கள் அப்பா 10th தான் படிச்சிருக்காரு, எப்படி உங்கள் அப்பா மட்டும் டிகிரி படித்தாருன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், அவங்க அப்பா அவங்ககிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி எங்கள் அப்பா 10th தான் படிச்சிருக்காரு, ஆனால் அவர் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு டிகிரி படிக்க வச்சாரு. நான் இப்போ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறதும் உன்னை வந்து என்னோட ஒரு பெரிய பொசிஷனுக்கு நீ போயிடணும், நல்லா படிக்க வைக்கணுன்றது தான். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இந்த பெற்றோர்கள் வந்து பிள்ளைய வந்து நல்லா படின்னு சொல்கிறதும் டியூஷன் போன்றதும் தன் பிள்ளை நான் தன்னில் பண்ண தப்பி பண்ணிடக்கூடாது, தன் பிள்ளை தன்னோட சிறந்த ஆளாக தான் இருக்கணும், சிறந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் பிள்ளைகளை வந்து அவங்க வந்து நல்லா படின்னு சொல்கிறதாகட்டும். அதே மாதிரி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2 கண்ணை மட்டும் விட்டுருங்க, மிச்சம் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் கிட்ட வந்து பெற்றோர்கள்லாம் சொல்லுவாங்க. இன்னொரு வாட்டி சொல்லுமா, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இன்னொரு வாட்டி சொல்லுமா. முன்னாடி 2 கண்ணை மட்டும் விட்டுருங்க, மிச்சம் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. யாரை உரிக்கணும்? பெற்றோர்கள் வந்து டீச்சர்ஸ் கிட்ட பசங்களை எல்லாம் மிச்சம் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துருங்க, என்ன வேணா அடிச்சுக்கோங்க. அது எப்போமா? சுதந்திரத்துக்கு முன்னாடி 1947க்கு முன்னாடி. இப்பெல்லாம் நிலைமை மாறிடுச்சு. இப்பெல்லாம் வீட்டில் சொல்லி அனுப்புறாங்க, போய் டீச்சர் கண்ணை மட்டும் விட்டுரு. கண்டிப்பா இப்பெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சத்தமா பேசினாலே சண்டைக்கு போயிடுறாங்க பேரண்ட்ஸ். எப்படி நீங்க என் பையனை கிட்ட போய் அப்படி பேசலாம்? மட்டும் இல்லாமா அந்த பையனை பார்த்தாலே போச்சு, எப்படி என் பையனை முறைக்கலாம்? நீங்க 5 நிமிஷம் முறைச்சிங்களாமே. சரி, நீங்களா கிளாஸ் டீச்சர் முறைச்சிங்க, அந்த ஆள் பிரின்சிபல் எதுக்கு முறைச்சாரு? தேவையில்லாமல் யாரும் என் பிள்ளையை பார்க்கக்கூடாது. இஷ்டம்னா பார்க்காம பாடம் நடத்துங்க, இல்லைன்னா அனுப்பிச்சிருங்க, நான் ஃபீஸ் கட்டுறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி வீட்டில் வெளியில் ஸ்கூலில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் முழுசாக சுதந்திரத்தை அனுபவிக்கிறது பசங்க தான் சொல்லி என்னோட உரையை படித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ எப்படி பிள்ளைங்க எல்லாரையும் மிரட்டுறாங்க, எந்தெந்த இடத்துல எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, பேரண்ட்ஸ் வாயெல்லாம் எப்படி மூடிடுறாங்கன்னு ரொம்ப அருமையாக ஓவியா சொன்னாங்க. மீண்டும் ஒரு முறை கை தட்டினால் அவருக்கு மீண்டும் நல்ல பலத்த பாராட்டு கிடைக்கும். நன்றி. அதற்கு அடுத்ததாக இந்த தலைமுறை பெற்றோர்கள் கொடுத்து வைத்தவர்கள் பிள்ளைகளை அடக்கி வைத்து
தான் நினைத்தது தான் விரும்பியதை எல்லாம் அனுபவித்து வாழ்க்கையை சுவாரஸ்யமாக வாழ்கிறார்கள். சும்மா பிள்ளைங்களை குறை சொல்கிறாங்க. ஆனால் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது பேரண்ட்ஸ் தான். எந்த டென்ஷனுமே இல்லாமல் அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. டென்ஷனாக சும்மா நம்மள்ட்ட காமிச்சு சீன் போடுகிறாங்க அப்படின்னு அழகாக தெளிவாக சொல்ல வராங்க ஐஸ்வர்யா தேவி அவர்கள். நற்தமிழுக்கும் இங்கு வீற்றிருக்கும் நடுவர் பள்ளி முதல்வர் ஐயா அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் சபையினருக்கும் என் சுதந்திர திருநாள் வணக்கம். ஐயா, சுதந்திரம்னா என்ன ஐயா? எங்கே பார்த்தாலும் என்னையே கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது? சுதந்திரம்னா எந்த ஒரு செயலையும் நாமே தனிப்பட்ட முறையில் செய்யறது. இதில் பெற்றோர்களுக்கு தான் அதிக சுதந்திரம் இருக்குது. இன்னைக்கு தலைப்பே என்னங்க ஐயா? சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிப்பார்கள் பெற்றோர்களா இல்லை பிள்ளைகளா? பெற்றோர்களுக்கு தான் அதிக சுதந்திரம் இருப்பது என்பதில் மாற்று கருத்துகளே இல்லை. ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை சுதந்திரமே என்ன? அவன் வாழ்க்கையை அவன் எப்படி வாழ போகிறான்னு தீர்மானிக்கிறது தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் அதெல்லாம் செய்ய விடுறாங்களா என்ன? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு செஞ்சிடறான். நீ இந்த காலேஜில் போய் படிக்கணும், அங்கே படிக்கணும், இங்கே படிக்கணும், அப்ராடுக்கு தான் போய் படிக்கணும், பக்கத்து வீட்டு பையன் இங்கே படித்தான் நீயும் அங்கே தான் படிக்கணும்னு முன்னாடியே பிளான் போட்டு வச்சிடுறாங்க. இந்த மாதிரி பிளான் போட்டு வைக்கிறதுல அந்த பிள்ளைங்க மேலே திணிச்சிட்டே இருக்கிறதுனால அதுங்களுக்கு சுயமாக யோசித்து ஏதாவது ஒன்று இது செய்யலாம் அது செய்யலாம்னு அதுங்களுக்கு தோணவே மாட்டேங்குது ஐயா. இன்னைக்கு பிள்ளைங்களோட வாழ்க்கை அதுங்க எப்படி வாழப்போகுதுன்றது கூட பெற்றோர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அந்த அளவு சுதந்திரம் இன்னைக்கு பெற்றோருங்க கிட்ட தான் ஐயா இருக்கு. நடுவர் ஐயா அவர்களே, எங்கள் பெற்றோர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்த வசனம் எதுன்னு தெரியுமா? அந்த அளவுக்கு சரியா ஞாபகம் இல்லைம்மா. நிறைய கேள்வி கேட்குறீங்க, பதில் தெரிய மாட்டேன்து. பரவாயில்ல, சொல்லுங்க. நாங்களாம் அந்த காலத்துல கரெக்ட் இப்போ ஞாபகம் வந்துடுச்சு. நானும் நிறைய வாட்டி சொல்லுவேன். ரைட்டா? நாங்களாம் அந்த காலத்துல ஆரம்பிச்சாங்கன்னா போகும், காதுலேருந்து ரத்தம் வர வரைக்கும் போயிட்டே இருக்கும் அது பாட்டும். காதை கேட்காம போயிடுமா? காதை கேட்காம போயிடும். ரைட். ஆனால் அவங்க என்ன ஒன்றத்தை யோசிக்க மாட்டாங்கன்னா அவங்க வளர்ந்த காலம்னு சொல்கிறாங்களே கண்டி, இன்றைக்கி நாங்கள் வளர்கிற அன்னைக்கு எங்ககிட்ட என்னென்ன இருக்குதுன்னு யோசிக்கவே மாட்டுறாங்க. எங்ககிட்ட இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு இருக்குது, கூகுள் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, உலகமே எங்கள் கையில் தாயா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வளர்கிற குழந்தைங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்குது. அதுங்களுக்கு நிறைய இன்னோவேட்டிவாக புதுசாக ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த கடிவாளம் பூட்டிய குதிரை மாதிரி ஒரே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டணும்னு சொல்கிற மாதிரி பெற்றோர்லாம் என்ன சொல்லுவாங்க? நீ டாக்டர் இல்லைனா இன்ஜினியர் தான் ஆவற அப்படின்னு முன்னாடியே முடிவு பண்ணிடுறாங்க. இல்லைன்னா செத்து போயிடுற, அவ்வளோதான். இதில் இன்னொரு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்கையா பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும். கட்டுப்பாடு ஒழுக்கம்னா வேற, சுதந்திரம்னா வேற. இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது ஒரு குழந்தைக்கு என்கிட்ட சுதந்திரம் இல்லை, எனக்கு ஏற்ற சுதந்திரம் நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னால் உன்கிட்ட கட்டுப்பாடு இல்லை, ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி முத்திரையே குத்திடுறாங்க ஐயா. அவங்களுக்கு அதுக்கேற்ற சுதந்திரத்தை கொடுத்தோமான்னு யோசிக்க மாட்டாங்க. பாரதியார் அவரோட ஓடி விளையாடு பாப்பா பாட்டில் ஒரு நல்ல டைம் டேபிள் போட்டார். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பான்னு எழுதினாருங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் புதுசாக ஒரு டைம் டேபிள் போடுவாங்க. அந்த டைம் டேபிள் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்னு யாருக்காவது தெரியுமா? காலையில் 4 மணிக்கு ஆரம்பிக்கும், நைட்டு 10 மணிக்கு தான் முடியும். அப்படி அவ்வளோ நேரம் என்னடா பண்ணுறேன்னு கேட்டால் படிப்பு. இதில் அதுக்கு என்னன்னா எங்கள் எதிரணியரை ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பேரண்ட்ஸுக்கு எந்த டைம் டேபிளும் கிடையாது, அவங்க இஷ்டத்துக்கு எதை வேணாலும் செய்வாங்க. எங்கள் எதிரணியர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. கஷ்டப்பட்டு காசு போட்டு டிவி வாங்குறது பேரண்ட்ஸ் தான், ஆனால் அவங்களால ரிமோட்டே தொட முடியலன்னு ஒரு பாயிண்ட்டை சொன்னாருங்கய்யா. பச்சை போயிங்கய்யா. இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்லாம் பிள்ளைங்களை ஜாலியாக டியூஷனுக்கு அமிச்சிட்டு அவங்க தான் வீட்டில் ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. ஆனால் இதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. நடுவர் ஐயா அவர்களே, கிராமங்களெல்லாம் ஒரு பழமொழி உண்டு. எழுப்பி ஓட்டும் பூனை எத்தனை எலிகளை பிடிக்கும் என்பது உண்மையே. நன்றாக பால் ஊற்றி பிரியாணி போட்டு வளர்க்கும் பூனை எப்படி எலிகளை வேட்டையாடும்? வேட்டையாடாதுமா, மதன் இருக்கும். ஆனால் ஒரு வகையில் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை விட அதிக சுதந்திரம் இருப்பது நன்மை தாங்க. அப்படி தான் ஒரு நாள் என் பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணு டெய்லி தனியாக தான் டியூஷனுக்கு போவாள். அப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது சாலையில் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு வேறு வழியாக போயிருக்கா போல். வீட்டுக்கு வர வழி தெரியாமல் அங்கேயே மாட்டிகிட்டு இருந்திருக்கா. அவள் கையில் ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருப்பாங்க. அதில் ஜிபிஎஸ் லொக்கேஷன் ட்ராக் பண்ணி எப்படியோ அவங்க பெற்றோர் அவளை காப்பாற்றிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு வச்சுட்டாங்க. இந்த மாதிரி பெற்றோர்களுக்கு இன்றைக்கி அதிக சுதந்திரம் இருக்குது. அவங்க பிள்ளைங்க இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட இன்றைக்கி பெற்றோர்களுக்கு சுதந்திரம் இருக்குது. இத்தனை சுதந்திரம் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அதை எத்தனை பெற்றோருங்க நல்ல வழிகளை யூஸ் பண்ணுறாங்க? கைவிட்டு எல்லாம் இத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, இத்தனை பேர் தான் யூஸ் பண்ணலன்ட்டு.
சமீப காலகட்டத்தில் அப்பான்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கும். அதில் சக்கரவர்த்தின்னு ஒரு பையன் ஒருத்தன் இருப்பான். அவனை வந்து அவங்க அப்பா வந்து ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு நீ இதை நோக்கி தான் போகிற, இதை நோக்கி தான் போகிறேன்னு சொல்லி அந்த பையனை வந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ஃபோர்ஸ் ஒரு கோல் செட் பண்ணுறது நல்லது தாங்க. ஒரு பேரண்ட்ஸாக என் பிள்ளை இப்படி தான் வாழ போகிறான், இப்படிலாம் இருந்தால் அவனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்கிறது நல்லது தான். ஆனால் அவனுக்கு என்ன இஷ்டம் இருக்குது, அவனுக்கு கொஞ்சமாவது நம்ம ஃப்ரீடம் கொடுக்குறோமான்றதை யோசிக்காமல் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனால இன்றைக்கி அந்த பையன் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியில் வந்து நிற்கிது. இந்த ஜென்ரேஷனில் வளர்க்கப்படுற குழந்தைங்க எல்லாமே ஒரு கூண்டி கிடிகளாக தான் வளர்க்கப்படுறாங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஐயா, பெற்றோர்களுக்கு தான் அதிக சுதந்திரம் இருக்குது. ஆனால் இந்த 2 சுதந்திரத்தை பெற்றோர்களும் பிள்ளைகளும் பகிர்ந்து வாழ்ந்தாங்கன்னா சமூகம் நன்றாக இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, சிறப்பு. நல்ல பேச்சு. இப்போ பிள்ளைங்கள்லாம் நீங்களாம் கேட்கும்போது அந்த கஷ்டம் தெரியுது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பேரண்ட்ஸால் டார்ச்சர் பண்ணப்படுகிறீர்கள். போட்டு வாட்டி வதைக்கிறாங்க. காலையில் 4 மணிக்கு எழுப்பிவிட்டால் ராத்திரி 12 மணி வரையும் படிப்பு எப்படி பிள்ளைங்க படிக்கும்? எல்லாம் போந்தா கோழி மாதிரி உட்காந்துருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ அதற்கு தன்னுடைய மறுப்பை தெரிவித்து குழந்தைகள் வாழ்க்கையை குதூகலமாக கொண்டாடுகிறார்கள், பெற்றோர்கள் தான் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்ற நல்ல கருத்தை சொல்ல வருகிறார் அனிஷா அவர்கள். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கென் முதற்கண் வணக்கங்கள். நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, என் முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய சுதந்திர தின நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று எனது தலைப்பு சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிப்பது குழந்தைகளே என்பதுதான். நடுவர் ஐயா, மாணவர்களுக்கு இந்த காலத்தில் என்ன பெருசா கடமை இல்லை என்ன நிதி நெருக்கடியோ கிடையாது. ஒரு பெற்றோராக அவர்கள் பிள்ளைகளின் ஒவ்வொரு அம்சத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய கடமையிலையும் கட்டாயத்திலையும் இருக்காங்க. சிறு வயசுல ஒரு குழந்தைக்கு என்ன ஐயா பொறுப்பு? ஒண்ணுமே இல்லைம்மா, சாப்பிடணும், ஸ்கூலுக்கு வரணும், அவ்வளோதான். படிச்சா படிக்கலாம், படிக்காட்டி இல்லை. ஆனா இதுவே பெரிய ஸ்ட்ரெஸ். சிறு வயதுல ஒரு குழந்தைக்கு படிப்புல சிறந்து விளங்குவது மட்டுமே ஒரு ஸ்ட்ரெஸ். ஆனா ஒரு பெற்றோராக தன்னை பற்றி மட்டுமல்ல, தங்கள் குழந்தைகளின் அனைத்து பரிமாணங்களிலும் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த காலம் மட்டும் இல்லை, அந்த காலத்துல இருந்தே பிள்ளைகள் ரொம்ப சுயநலவாதிகளாக அவங்கள பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. இதனால என் பேரண்ட்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னு எந்த பிள்ளையும் யோசிச்சு பார்த்ததில்லை. ஆனால் ஒரு பெற்றோரால் அப்படி இருக்க முடியாது. அவங்க தன்னலமற்றவர்களாக செல்ஃப்லெஸ்ஸாக யோசிச்சு இதால் என் பிள்ளைக்கு நல்லது வருதுன்னா பரவாயில்ல, எனக்கு சந்தோஷம் தரலனாலும் நான் செய்வேன் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஈன்றெடுத்தல் தாயின் கடன், சான்றோனாக்குதல் தந்தையின் கடன் என்பது சான்றோர் வாக்கு. ஒரு குழந்தைக்கு ஸ்கூலில் என்ன எப்படி நான் ஃபீஸ் கட்டுறது, நாளைக்கு எப்படி நான் என்ன சமைக்கிறது, இதெல்லாம் ஒரு கவலையும் இல்லை, நிம்மதியாக தான் இருக்கும். இதை தான் கவிஞர் கண்ணதாசன் மிக அழகா வரவில்லாமல் செலவு செய்து மகிழ்ந்திருந்தோமே, வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே என்று சொன்னார். இன்னொரு வாட்டி சொல்லுமா, நல்லா இருக்குமா கேட்கறதுக்கு? வரவில்லாமல் செலவு செய்து மகிழ்ந்து வந்தோமே, வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே. யாரோ வீட்டில் காசு கொடுக்குறாங்க, நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கேன்டீன் இருக்கு, சம்சா சாப்பிட்றோமே, பப்ஸ் சாப்பிட்றோமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காசு எங்கேருந்து வருது இல்லையா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதானே தெரியும். ரைட்டுமா? நம்ம ஸ்கூலில் இருக்க கேன்டீனே அதுக்கு பெரிய ப்ரூஃப். இதில் சம்பாதிக்கிறது எதுவும் நம்ம கிடையாது, ஆனால் அதை செலவு நல்லா செய்வோம். கேன்டீனில் நல்லா இருந்தாலும் நல்லாட்டையும் போய் சாப்பிடுவோம். ரைட், வெரி குட். ஒரு பெற்றோராக அவங்க வாழ்க்கையே சமர்ப்பிக்கிறாங்க குழந்தைங்களுக்காக. குழந்தைகள் சிறந்து வரணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரே ஆசை. ஒரு மனிதனோட பிறப்பு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் அவனின் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று இந்தியாவின் கனவு மனிதன் APJ அப்துல் கலாம் கூறினார். இதுதான் ஒரு பெற்றோருக்கும் நோக்கம். அவங்க சந்தோஷமா இல்லைனாலும் பரவாயில்ல, தன் குழந்தை சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் ஒரு பெற்றோரும் நினைப்பாங்க. யாரும் செல்ஃபிஷா நான் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளை நாசமா போனா போட்டும் அப்படின்னு விட மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என் குழந்தை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. எதிரணியில் யுவன் சங்கர் ராம் சொன்னார், ஒருத்தவங்க ஃபார்மராக இருந்தால் அவங்களோட ஜென்ரேஷனே ஃபார்மராக தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கன்னு. இது மிக்க போய் ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் என்னை விட என் பிள்ளை சிறந்தவங்களாக வரணும் அப்படின்னு தான் கவலை. யாருமே என்னை விட என்னோட பிள்ளை வந்து மோசமாக வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, இல்லை என்ன மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. புதுவையின் புகழ்மைந்தன் பாரதிதாசன் அவரோட பாட்டில், படியாத பெண்ணாய் இருந்தால் கேலி பண்ணுவார் என்னை இவ்வூரார் தெரிந்தால், கடிகாரம் ஓடும் முன்னோடு என் கண்ணல்ல அண்டை வீட்டு பெண்களோடு, கடிதாய் இருக்கும் இப்போது கல்வி கற்றிட தெரியும் அப்போது என்று சொன்னார். இந்த எதிரணியில் இருக்கவங்களுக்கு கடைசி 2 வரியோட அர்த்தமே புரியல. திருப்பி சொல்கிறேன் ஐயா, கடிதாய் இருக்கும் இப்போது கல்வி கற்றிட தெரியும் அப்போது. இப்போ சொல்லுவீங்க டியூஷன் போகிறது டார்ச்சர், ஸ்கூல் போகிறது டார்ச்சர், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு. ஆனால் கல்வியோட அருமை வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் புரியும். நீ ஒரு பேரண்டாக ஆகி உன்னோட குழந்தையும் இதே தான் சொல்லுவேன். ஸ்கூலுக்கு நல்ல ஒரு பிரின்சிபல் சொல்கிற மாதிரியே சொல்கிறேம்மா, அருமையாக சொல்கிறேன். வெரி குட்மா.
டியூஷன் போ, ஸ்கூலுக்கு போ அப்படின்னு தான் நீயும் உன் குழந்தைக்கு சொல்வ. ஏன்னா கல்வி என்னைக்கும் உன்னை சிறையிலிடாது, சுதந்திரம் தான் தரும். இந்த கவிதையில பாரதிதாசன் அவர்கள் ஒரு குழந்தை படிக்கலன்னா அதுக்கும் பெற்றோர்களை தான் ப்ளேம் பண்ணுவோம், அவங்க பண்ற தப்புக்கும் பெற்றோர்களை தான் ப்ளேம் பண்ணுவோம்னு அற்புதமா சொல்லியிருக்காரு. கம்ப ராமாயணத்துல ஒரு வரி வரும், கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பர் அழகா சொன்னாரு. அதாவது எனக்கு எவ்வளோ கடன் வந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை வந்து பெஸ்ட் ஸ்கூலில் படிக்கணும், பெஸ்ட் ட்ரெஸ் போடணும், அதுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு பேரண்ட்டும் நினைப்பாங்க. ஆனால் இதை என்றைக்குமே யாரும் நினச்சி பார்த்தது கிடையாது. டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சாப்பிட சொன்னால் டிப்ரெஷன், நாளைக்கு இன்னும் சமைக்கிறதுன்னு உங்கள் அம்மா கேட்டாலே டிப்ரெஷன், அதுக்கு கூட பதில் சொல்ல முடியாது. நம்ம பிரின்சிபல் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா அசம்பிளியில் பேசிட்டா டிப்ரெஷன். உண்மையை அப்படியே கரெக்டாக சொல்கிறேன். வெரி குட். சரி சரி. அதாவது படிக்க சொன்னா ஸ்ட்ரெஸ், சாப்பிட சொன்னா ஸ்ட்ரெஸ், ரெஸ்ட் எடுத்து ஸ்ட்ரெஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதே உங்கள் பேரண்ட்ஸ் ஒரு நாள் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, இனிமேல் எல்லா வேலையும் நீயே பார்த்துக்கோ, நீயே வந்து ஆஃபீஸ் போ, நீயே வந்து சமைச்சிக்கோ அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஏதாவது பரவாயில்லம்மா, ஏதோ பெரிய பசங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜி பேசிக்கிறான் காரிடரில், எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. என்னை பார்த்தோன்னு இன்னொருத்தன் சொல்கிறான், இவரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. இதெல்லாம் கேட்டுட்டு நானும் பிரின்சிபலாக இருக்க வேண்டிய சூழல். ஒன்றும் இல்லை, சொல்லுமா நீ. இதுதான் நான் முதல் முறை வாழ்கிறேன், லெட் மீ மேக் மிஸ்டேக்ஸ், ஐ வில் லேர்ன் ஃப்ரம் மை மிஸ்டேக்ஸ் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் இதையே அவங்க பேரண்ட்ஸ் பண்ணால் ஒன்றால் தான் என் வாழ்க்கையே நாசமாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வலிகளோடு சிரிப்பது அவ்வளவு எளிதல்ல, அப்படி சிரிக்க பழகி கொண்டால் எந்த வலியும் அவ்வளவு பெரிதல்ல. நம்ம பெற்றோர்கள் இதை தான் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அதாவது அவங்களோட வலிகளை மறைச்சி என் பிள்ளை நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. நான் சந்தோஷமாக இல்லைனாலும் என் குழந்தை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் ஒரு பெற்றோருக்கும் ஆசை. தன்னை கொளுத்தும் பெட்டியில் தான் படுத்திருக்கிறது தீக்குச்சி, அப்படிதான் பெற்றோர்களும் தன்னை கொளுத்தி தன்னை அழித்து தங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றுகிறார்கள். இப்படிப்பட்ட பெற்றோர்கள் நடமாடும் தெய்வங்களே என்று ஆணித்தரமாக கூறி என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. இல்லை, பாரதிதாசனில் தொடங்கி பாரதியார் வரையும் போய் கம்பராமாயணம் வரையும் போய் நிறைய இலக்கிய சான்றுகளோட மிக அழகான தமிழில் ரொம்ப சிறப்பாக தன்னுடைய ஆணித்தரமான கருத்துக்களை எடுத்து வைத்தார். மனமார்ந்த பாராட்டுக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவிக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்ல ஈக்குவலாக பேசுனாங்க, நல்ல அருமையாக பேசுனாங்க. சரியா? ஒரு சைடு என்ன சொல்கிறாங்க, பேரண்ட்ஸு பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறாங்க, போட்டு உண்டுலன்னு ஆக்கிடுறாங்க. எதை சாப்பிடு, இதை செய், இப்படி படி, அங்கே போ, அதை செலக்ட் பண்ணி, எல்லாம் அவங்க டிசைன் படி தான் நடக்கணும். போட்டு பெரிய டார்ச்சர், நிம்மதியாகவே பிள்ளைங்களால் இருக்க முடியல. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்க, ரிவர்ஸ் டார்ச்சர். பேரண்ட்ஸ் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல, சொல்கிற பேச்சை கேட்குறதே இல்லை. ஸ்கூலில் போய் டீச்சர்கிட்ட சொன்னால் டீச்சரும் அழுகுறாங்க, நானும் அழுகுறேன், அவன் சிரிக்கிறான், 2 பேரும் சேர்ந்து அழுவிட்டு அவன் சிரிக்கிறான். கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஃபங்க்ஷனுக்கு வாடா வர முடியாது, கோவிலுக்கு வாடா வர முடியாது, இதை சாப்பிட்றா சாப்பிட முடியாது. என்ன வேணுமோ நான் நினச்சதான் செய்வேன், நான் நினச்ச சேனல் தான், எனக்கு பிடிச்ச சாப்பாடு தான், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு தான். ஸோ இது ஒரு சைடு. இப்போ அதுதான் பட்டிமன்றத்தினுடைய சாராம்சமே. இப்போ யார் உண்மையாகவே இந்த காலகட்டத்தில், அதனால் புரிஞ்சுக்கணும், இந்த காலகட்டத்தில் யார் யாரை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது தான் கேள்வி. பேரண்ட்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியும், ஆனால் ஆக்சுவலாக யாரை கண்ட்ரோல் பண்ணுறது? சரிங்களா? யாருக்கு நிறைய லிபர்ட்டி இருக்குது, சுதந்திரம் இருக்குது, ஸ்கூலில் தொடங்கி வீட்டில் தொடங்கி எங்கே வேணாலும். முதல்ல சுதந்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் செய்யறதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது. இப்போ காட்டாற்று வெள்ளம் வருது, காவிரி அணையில் தண்ணி வருது, அதை அணை கட்டி தேக்கி வச்சு எங்கே தேவையோ அதுக்கு தேவையான மாதிரி வாய்க்கால் கட்டி அனுப்புனா தான் அது முறையான விவசாயத்துக்கு பயன்படும். இப்போ பார்ப்பீங்க, இபி பவர் ஸ்டேஷன் பயங்கரமாக பவர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். தேவையான வோல்டேஜ் தான் வீட்டுக்கு வரும், அதிகமான வோல்டேஜ் கம்பெனிக்கு போகும். ஸோ எதை முறைப்படுத்தி கொடுக்கணுமோ அப்படி வந்தால் தான் அது ஒழுங்காக பயனடையும். ரோட்டில் உங்கள் இஷ்டத்துக்கு போனால் அதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது. உங்கள் இஷ்டத்துக்கு நினச்சதை சாப்பிட்டா அதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது. நினச்சதெல்லாம் செஞ்சோன்னா அதுக்கு சுதந்திரம்னு ஒரு தப்பாக பேர் வச்சுருக்கோம். இப்போ சாலையிலே ஆகட்டும், எங்கே ஆகட்டும், அடுத்தவங்க எந்த கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு மனசுக்கு பிடிச்சதை செய்வேன், எனக்கு இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் இருக்குது, வாட் எவர் ஐ எம் திங்கிங் டெஃபினட்டாக நான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு குரூப் குழந்தைங்க. சரியா?
இதே தான் அவங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் அந்தளவுக்கு ரைட்ஸ் கிடையாது. அவங்கள் வழியாக வந்தவர்கள். கலீல் ஜிப்ரான் அழகாக சொல்வார், குழந்தைகள் என்பவர்கள் உங்கள் வழியாக வந்தவர்கள், அதற்காக உங்களுக்கு அடிமைகள் கிடையாது. அதனால் அதையும் திணிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இந்த கருத்துக்கள்லாம் சீர்தூக்கி பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி சமுதாயத்தில் அப்படியே 100% பெற்றோர்கள் ஜாலியாக இருக்காங்க, 100% குழந்தைகள் ஜாலியாக இருக்காங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாம் கலந்து தான். எது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சரியா? இந்த இடத்துல ஒரு சின்ன கருத்து என்னென்னு கேட்டால், இப்போது எங்கள் ஜென்ரேஷன் ஒரு 45-50 ஏஜ் உள்ளவங்க, ஒரு 40-45 உள்ள ஜென்ரேஷன்லாம் ஒரு பாவப்பட்ட ஜென்ரேஷன். ஏன்னா பேரண்ட்ஸுக்கிட்டையும் நாங்கள் தான் அடிமையாக இருந்தோம், பிள்ளைங்கள்ட்டையும் யார் அடிமையாக இருக்கா? நாங்கள் தான் அடிமையாக இருக்கோம். பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்ட நல்ல தலைமுறை நாங்கள் தான், அடி வாங்கி உதவாங்கி படித்த தலைமுறை நாங்கள் தான். இப்போ பிள்ளைங்கள்ட்ட அடி வாங்காமல் அவங்க சொல்கிறத கேட்குற தலைமுறையும் நாங்கள் தான். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே சரி, அது வீடாகட்டும், கோவிலாகட்டும், பள்ளிக்கூடமாகட்டும், சமுதாயமாகட்டும், எல்லா இடத்துலையும் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு சாய்ஸ் அதிகமாக இருக்குது. எந்த சேனல் மாற்றணும் இமீடியட்டாக மாற்றிட்டே இருக்கலாம், ஸ்விக்கியில் என்ன ஆர்டர் பண்ணணும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம், மொபைலில் மாற்றணுமா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கலாம், டிவியில். அறிவு அதிகமாகிடுச்சு, நாலேஜ் வசதி அதிகமாகிடுச்சு, கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாகிடுச்சு. நினைத்ததை நினைத்தவாறு செய்வதால் பல பிரச்சனைகள் தோன்றுகிறது, சரியா? அதனால் அந்தளவுக்கு போயிட முடியாது. அந்தளவுக்கு பேரண்ட்ஸுக்கு அந்தளவுக்கு ஃப்ரீடம் கிடையாது. உண்மையாக சொல்லப்போனால் பேரண்ட்ஸ் ஓரளவுக்கு பவுண்ட் ஆகிடுறாங்க. யார் பாருங்கள், சிம்பிளாக முதல்ல கல்யாணம் 2 வருஷம் வீட்டுக்காருக்கு பிடிச்ச சட்னி வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு என்ன தேவையோ அதுதான். ஸோ பேரண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தை நிறைய சொன்னாங்க, ஏகப்பட்ட லோனோடு டென்ஷனோடு வாழ்ந்துட்டு இருப்பார் அப்பா. பிஸ்னஸில் டென்ஷன் இருக்கும், ஆஃபீஸில் டென்ஷன் இருக்கும், அம்மாவுக்கு ஹெல்த் சரியில்லாமல் இருக்கும். இவ்வளவு பல பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைய தலைமுறை குழந்தைகள் அதை பற்றி பெரிதாக கவலைப்படுவதில்லை. எனக்கு என்ன தேவையோ அது கிடைக்கணும். அம்மாவுக்கு ஜுரம் அடித்தா என்ன, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா என்ன, அப்பாவுக்கு ஆஃபீஸில் லீவு கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன, இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணால் கண்டிப்பாக போயே ஆகணும். அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடம் கிடையாது. நினைச்சதை உடனே செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்க, இதோடு முடிச்சிடுறேன். அன்பு கலக்காத அறிவும் ஆபத்து, அறிவு கலக்காத அன்பும் ஆபத்து. ரெண்டுமே கலந்துருக்கணும். அறிவு நிறைய இருக்குது, இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குது, வசதி நிறைய இருக்குது. அந்த அன்பு, பண்பு, பாசம், கருணை, இரக்கம், நேசம், விட்டு கொடுக்கறது, அம்மா அப்பா சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுன்றது இந்த காலத்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், நாங்கள் சொன்ன மாதிரி எங்கள் தலைமுறையில் வளர்ந்தப்பெல்லாம் அவங்க கேள்வி கேட்டான், நம்ம குருசில் கேட்டார், நீங்கள் பெற்றோராக இருந்திருக்கீங்க, பிள்ளையாக இருந்திருக்கீங்க, எப்போ கஷ்டம்ன்ட்டு. நாங்கள் பிள்ளைகளாக இருந்த பொழுது எங்களுடைய குடும்ப கஷ்டம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். வீட்டில் அப்பா எங்கே கடன் வாங்கியிருக்காரு, அம்மா எங்கே கடன் வாங்கியிருக்காங்க, என்ன பிரச்சனை, என்ன நடக்குது அப்படின்றத வீட்டில் எல்லோரோடும் பேசிக்கொள்வார்கள், தெரியும். அதை உணர்ந்து பொறுப்புள்ள குழந்தைகளாக கஷ்டத்தையும் பகிர்ந்து வாழ்ந்தோம். ஆனால் இப்போ உள்ள குழந்தைகளுக்கு அப்பாவுக்கு என்ன டென்ஷன், அம்மாவுக்கு என்ன டென்ஷன், எதை பற்றியும் அவனுக்கு நோ டென்ஷன், ஃப்ரீயாக ஜாலியாக. ஏன் வேலை எனக்கு கிடைக்கணும், எனக்கு எல்லாம் நினச்சதெல்லாம் உடனே நடக்கும், எனக்கு வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நான் என் லைஃப்பை அனுபவிக்கணும். ஸோ இந்த தலைமுறைக்கு உண்மையாக சொல்லப்போனால் சுதந்திரம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் கருத்துக்களை பார்க்கின்ற போது இந்த சுதந்திர தின விழாவிலே ஒரு நல்ல தீர்ப்பாக எது இருக்கும் என்று சொன்னால், மாணவர்களுக்கு அளவுக்கு அதிகமான சுதந்திரம் பெற்றோர்களை விட அதிகமாகவே இருக்கிறது. கைத்தட்டுங்களை பார்ப்போம், உண்மையாலுமே இருக்கு. ஆனால் அளவுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிற சுதந்திரம் கண்டிப்பாக ஆபத்தில் தான் போய் முடியும். பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும் என்று விட்டுவிடக்கூடாது. பட்டம் எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் நூல் பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் தெரியும். அவங்க கட்டுப்பாடு, அக்கறை என்ற பெயரில் பல ரூல்ஸ் போடல, உங்கள் வாழ்க்கையை நல்லா வைக்கணும் தான் பார்க்குறாங்க. எனவே ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது இன்றைய தலைமுறையில் பெற்றோர்கள் தான் தங்களுடைய சுதந்திரத்தை, தங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியாமல் சுதந்திரத்தை இழந்து தவிக்கிறார்கள். அவர்களை ஒப்பீடு செய்கின்ற பொழுது பிள்ளைகள் அளவுக்கு அதிகமாகவே சுதந்திரத்தை அனுபவிக்கிறார்கள். அது கட்டுப்பாடுள்ள முறையான சுதந்திரமாக இருந்தால் அது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது என்று சொல்லி இந்த நிகழ்வில் மிகவும் அக்கறையுடன் ஆர்வமுடன் பங்கெடுத்த விலபாங் பள்ளி மாணவர்களுக்கும் அருமையான பேச்சாளர்களுக்கும் இந்த நிகழ்விற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து ஒத்துழைப்பு கொடுத்து மகாலட்சுமி மேடம் அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.